இன்றைக்கு உப்பு பிஸ்கெட் செய்யலாம் வாங்க. இது காரமானது, மொறுமொறுப்பானது, மணமானது, சர்க்கரை இல்லாதது மற்றும் குறைந்த எண்ணெய் இருந்தால் போதும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. தேவையான பொருட்கள்: பால் 100 கிராம், சோள எண்ணெய் 40 கிராம், ஒரு புள்ளி, 5 கிராம் பேக்கிங் சோடா, 2.5 கிராம் ஈஸ்ட் பவுடர், 2 கிராம் உப்பு, 200 கிராம் கோதுமை மாவு, 20 கிராம் நறுக்கிய பச்சை வெங்காயம், 15 கிராம் எள் விதைகள். அனைத்து சேர்த்து நன்றாக பிணைந்து ஒரு பந்தாக பிசைந்து சீல் செய்து அரை மணி நேரம் அப்படியே வைக்கவும். பின்னர் 1 அல்லது 2 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு பெரிய தாளாக உருட்டவும். எக்ஸ்ட்ரா மாவை வெட்டி பின்னர் குக்கி துண்டுகளாக வெட்டவும். நீங்கள் அதை எவ்வளவு மெல்லியதாக உருட்டுகிறீர்களோ அவ்வளவு மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு ஸ்போக்கால் சிறிய துளைகளை குத்தவும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 தட்டுகள் பிஸ்கெட் இருக்கும். மைக்ரோ அவன் 170 டிகிரி செல்சியஸுக்கு முன்கூட்டியே சூடாக்கி 15 முதல் 20 நிமிடங்கள் சுடவும். பேக்கிங் செய்த பிறகு வீட்டை நறுமணம் நிரப்புகிறது. மேலும் அவை குளிர்ந்த பிறகு மிகவும் மொறுமொறுப்பாக மாறும். உணவு தொடர்பான தகவல்களைத் தொடர்ந்து பெற என்னை பின்தொடருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.